ஹாய் வணக்கம். நான் உங்கள் ஆர்எஸ்என் பாபு பேசுகிறேன். இன்றைக்கி காலையில் நாங்கள் பசங்களோட பீச்சுக்கு போயிருந்தோம். அப்போ போகிறப்போ பார்க்க போனால் இங்கே வலை தள்ளிக்கிட்டு இருந்தாங்க, ஃப்ரெஷ்ஷான மீன். சரி, நம்ம ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு காலையிலேயே ஃப்ரெஷ்ஷாக மீன் பார்த்து வாங்கியாச்சு. இப்போ அந்த மீனை நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு. அந்த மீனை இந்த மீன் பேர் கானாங்கத்தை மீன் சொல்லுவாங்க. பாருங்கள், நல்லா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள், ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். அது அந்த செதில்லாம் எவ்வளோ ஒரு ரெட்டிஷாக இருக்குது பாருங்கள். இது போல் நம்ம வலையிலேருந்து எடுத்து மீன் செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ இதை நம்ம கழுவி சுத்தமாக கட் பண்ணி ஆஞ்சி எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம். இது வறுக்கிறதுக்காக இந்த மீனுங்களை இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது தலைங்களை குழம்பு போடுறதுக்காக வச்சுருக்கேன். இது செனை முட்டைன்னுவாங்க, மீன் வயிற்றில் இருக்கும். இது எப்பாவது தான் கிடைக்கும், அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் சேர்த்து தேங்காய் அரைச்சி விட்டு செய்ய போகிறோம் மீன் குழம்பு. இது கானாங்கத்தை மீனுக்கு தேங்காய் அரைச்சி விட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். கானாங்கத்தை மீன், இந்த சங்கரா மீன் இதுக்கெல்லாம் தேங்காய் அரைச்சி விட்டு செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். அதனால் தேங்காயும் அரைச்சி அதனுடைய பாலை நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். இதுதான் நம்ம போட வேண்டிய மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள். பார்த்துங்க, புளி தண்ணிலாம் கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு சட்டியில் நல்ல கரமான இரும்பு சட்டியில் நம்ம செஞ்சோம்னா இதெல்லாம் நல்லாயிருக்கும். மீன் குழம்புலாம் இரும்பு சட்டி இல்லை மண் சட்டி இந்த மாதிரி இதிலெல்லாம் செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெயை ஊற்றி கடுகு பொரிஞ்சோடனே வெந்தயம் இதெல்லாம் போட்டு தாளிக்கணும். கருவேப்பிலை ஒரு கொத்துப்படி போட்டு அதோட வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு நம்ம சும்மா லைட்டாக வதங்கினா போதும். இது ரொம்பலாம் வதங்கணும்லாம் அவசியம் இல்லை. இது போல் நம்ம எல்லாத்தையும் வதக்கி வச்சுக்கணும். நம்ம வதக்கி வச்சுட்டு இதுலேருந்து நம்ம கொஞ்சம் விழுதுங்களை எடுத்து வதக்கந்துலேருந்து எடுத்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி போடணும். இப்போ இது போல் எல்லாத்தையும் வதக்கி எல்லாத்தையும் நம்ம புளி தண்ணிலாம் போட்டு கொதிக்க விட்டுடணும். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதில் தான் நம்மளுக்கு போட வேண்டியது. சீரகத்தூள்லாம் நம்ம போட்டுட்டு இதை நல்லா கொதி வந்தோடனே நம்ம மிக்சியில் அரைக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் விழுது எடுத்து வச்சுருக்கோம். அதாவது வதக்கான விழுது இருக்கும். அந்த வதக்கான விழுதியும் நம்ம எடுத்து வச்சுட்டு அதை கிரைண்ட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வர சமயத்தில் அதையும் போட்டு நம்ம நல்லா கலக்கி கொதிக்க விடணும். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மீன் குழம்பு நிறைய விதத்தில் செய்யலாம். இந்தமாரி நம்ம செஞ்சோம்னா அரைச்சி வதக்கண்டை கொஞ்சம் எடுத்து அரைச்சி நம்ம செஞ்சோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது இன்னும் நீங்கள் வேறு மாதிரி எதனா கேட்குறதா கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு நாங்கள் வேறு புளி இந்த தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றாமல் கூட நாங்கள் செய்கிறோம். அது மாதிரியே நாங்கள் செஞ்சு போடுறோம். நீங்கள் தேவைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ நம்ம தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு அதை நம்ம நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி இது தனியாக எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் வதக்குந்து இதை நம்ம என்ன செய்யணும்னா அரைச்சிட்டு அதை குழம்புல மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது இதை பார்த்தீங்களா, இது போல் நம்ம விழுது மாரி அரைச்சி அதை நம்ம மிக்ஸ் பண்ணணும். இது நம்மளுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வதக்கி அரைச்சி நம்ம குழம்பு வச்சோம்னா இதை நல்லா வதக்கி அரைச்சி குழம்பு வச்சதை நல்லா கொதிக்க விடணும். ஒரு 2 மினிட்ஸ் அது போல் கொதிக்க வச்சோம்னா அதனுடைய ரா வாசனை போனோன்னா நம்ம மீன் போட்டுடணும். மீன் போட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நல்லா ஸ்பீடாக கலரக்கூடாது, பொறுமையாக கிண்டணும் மீனை போட்டுட்டோம்னா. ஏன்னா மீன் உடஞ்சிடும். அதனால் மீனை பொறுமையாக இந்த அளவுக்கு பதம் கொதித்தோடனே மீனுங்களை ஒவ்வொன்றா பொறுமையாக இந்த மாதிரி எடுத்து நம்ம இது போல் போடணும். போட்டதுக்கப்புறம் இது ஒரு கொதி வந்த உடனே நல்லா தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தேங்காய் அரைச்சி வச்சுருந்த அந்த விழுத பாலையும் நம்ம விடணும். ஏன் நம்ம கடைசியாக தேங்காய் பாலை நம்ம விடுறோன்னா, முன்னாடியே விட்டோம்னா கொதிச்சிச்சுன்னா ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால கடைசி சமயத்தில் இந்த மாதிரி திக்கான கண்டென்ஸில் வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த தேங்காய் பாலை விழுதையும் சேர்த்து நல்லா பொறுமையாக ஓரளவுக்கு மீன் உடையாத அளவுக்கு நல்லா பதமாக கிண்டி விடணும்.
கிண்டி விட்ட உடனே அது ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் ஒரு கொதி ஒன்று வரும். கொதி வந்தோடனே நம்ம கொத்தமல்லி கறிவேப்பிலெல்லாம் அந்த சமயம் நம்ம நல்ல சிறுக நறுக்கி இந்த மாதிரி போட்டுடணும். இந்த மாதிரி போட்டோம்னா அது ஒரு தனி ஃப்ளேவர் இருக்கும் நம்மளுக்கு. அப்போ நம்ம கிரேவியை இந்த மாதிரி கண்டென்சர் வந்தோம்னா இறக்கிடலாம். இப்போ நம்ம மீன் வறுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், நம்ம பாலமாக போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதில் வந்து மசாலா நல்லா இறங்கும். அதனால தான் சிறுக சிறுக கோடு மாதிரி போட்டு இந்த மாதிரி வச்சுக்கோம். நல்லா எண்ணெயை ஊற்றிட்டு இந்த மாதிரி நம்ம மசாலா கரெக்டான மசாலா போட்டோம்னா இந்த மாதிரி அழகாக குண்டுக்காமல் மசாலா மீனோட ஒட்டி இந்த மாதிரி அழகாக சூப்பராக இருக்கும். நம்ம எடுத்து சாப்பிட்றப்ப அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். அந்த மசாலாவோட அந்த சதையோட நம்ம சாப்பிட்றப்ப சில பேர் காணாங்கத்த மீன் வெறும் சக்கையாக இருக்குதுன்னுவாங்க. இந்த மாதிரி வறுத்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லா அருமையாக இருக்கும். இது இப்போ சாப்பாடை போட்டு அழகாக நம்ம மீனை வச்சு இப்போது இன்றைக்கி சமையலில் இந்த மீன் குழம்பை காமிச்சிருக்கேன். நீங்களும் இதேமாரி மீன் குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க. இதேமாரி மீன் வந்து வறுக்கிறதுக்கும் இதேமாரி நீங்கள் மீனை வறுத்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அதாவது சக்கையாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மீனை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா அருமையாக இருக்கும். இது கூட மேலே ஒரு லெமனை பிழிஞ்சு அப்படியே ஒரு வெங்காயம் வச்சு சாப்பிட்டோம்னா கடையில் கொடுத்த டேஸ்ட்டு இருக்கும். சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்கள். வணக்கம்.